சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் அவருடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல இறைவனை பாகுபாடு காட்டுகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. அந்த பாகுபாடுங்கிறது அப்படி இல்லை, நம்ம மனசை தயார்படுத்தி வைக்கணும். இறைவன் அருள் புரிவதற்கு எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்காரு, இல்லைன்னா சொல்ல. ஆனா நம்ம மனம் அதற்கு இடம் கொடுக்கிறதா அப்படின்னு இருக்குல்ல. ஆட்கொள்வது அப்படிங்கிறதுனா நம்ம தயாராக இருக்கணும். இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மனது நம்மளுக்கு தெளிவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, தன்னிலை அறிந்திருக்கின்றான், தியானத்தில் ஈடுபடுகின்றான், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் செய்து ஒருவன் தன்னை தயார்படுத்தி கொண்டானே எனில் அவன் இறைவனை உணரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக மாறுகிறான் எனில் இறைவன் ஆட்கொள்கின்றார். அப்பயும் அவருடைய கருணை பார்வை வேணும், திருவருட்கருணை வேணும். அப்ப மனிதர்களுக்குள்ள அவர் பாகுபாடு பார்க்கிறாரா? மிருகங்கள் எந்த இடத்துலையும் அவர் பாகுபாடு பார்ப்பதில்லை. ஒரு நபர் அதற்கு தகுதியானவனாக தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது உணரக்கூடிய வாய்ப்பை அவருக்கு தருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல